இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தின் ஆரம்பம் என்பது யாக்கோபு. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபு எனும் பூச்சியே என்கிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்கிறார். ஒன்றுமில்லாய்மையிலிருந்து, வெறுமையான இடத்திலிருந்து, இதே அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். வெறுமையான இடத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் கண்டுபிடித்து தெரிந்தெடுத்து அவனை இப்பொழுது பெரிய கூட்டமாய் மாற்றுகிறார், பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், கர்த்தர் அவனை நடத்தினார், கர்த்தர் அவனை உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை நடத்துவது ஒருவேளை மற்றவர்களுக்கு கடினமாய் இருக்கலாம். நமக்கு உதவுவதும், நம்மோடு நிற்பதும், நமக்காய் சில காரியங்களை செய்வதும், நம்மை நடத்துவதும் மற்றவர்களுக்கு ஒருவேளை கடினமாய் இருக்கலாம். ஆனால் நம் தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்கு நம்மை நடத்துவது கடினமான காரியம் அல்ல. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உன்மேல் விழும் சாபம் என்மேல் விழட்டும் என்று சொன்ன யாக்கோபின் தாயார் ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ போய்விடு என்று. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? என்னால் உன்னை இனி பாதுகாக்க முடியாது, என்னால் உன்னை இனி பராமரிக்க முடியாது, இங்கே நீ இருப்பதினால் உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து, போய்விடு என்று சொல்லி யாக்கோபை அனுப்புகிறாள். 20 வருடம் ஆமென் லாபான் வீட்டிலே யாக்கோபு இருக்கிறான். லாபானுக்கு எவ்வளவு நன்மைகள் யாக்கோபு மூலமாய் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே லாபானின் முகம் வேறுபடுகிறது. இந்த உலக உறவுகள் ஆமென் எப்பொழுது நம்மோடு இருந்து நமக்கு எப்பொழுது ஒத்தாசையா இருப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமா கிடையாது. சூழ்நிலைகள் மாறும்போதும், அவர்களுடைய சரீர நிலைமை மாறும்போதும், நம்முடைய வாழ்வாதார நிலைமை மாறும்போதும் அவர்கள் மாறுவது இயல்பு. பல நேரத்தில் நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் கூட உதவாமல் போக காரணம் என்ன தெரியுமா? நாம் இருக்கிற நிலைமை அவர்களுக்கு கடினமாக இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன்னை அழைத்தவருக்கு உன்னை நடத்த தெரியும், உன்னை கண்டெடுத்தவருக்கு உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். அதிசயமாய் நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, அறியாத வழியிலே நடத்தி தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். ஆமென். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறாராம். என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். என்னையும் உங்களையும் நடத்துவது நம்மை அழைத்த தேவனுக்கு கடினமான காரியம் அல்ல. இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உதவுவேன் என்று சொன்னவர்கள் உதவாமல் ஒதுங்கி நிற்கிறார்களா? செய்வேன் என்று அநேகர் வாக்கு தந்து செய்யாமல் போகிறார்களா? அது அவர்களுடைய தவறல்ல. நாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு உதவுவது அவர்களுக்கு கடினமாய் காணப்படலாம். ஆனால் நம்மை வெறுமையான வழியிலே கண்டெடுத்திருக்கிறார். வெறுமை என்றால் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அந்த இடத்துல என்னை அவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லும்போது அவர் என்னை தேடினார் என்று தானே அர்த்தம். தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மேல் வைத்த பாசம் பெரியது. தேடி கண்டுபிடித்து இவளிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி விட்டு போனாரா? அல்லவே. இதுவரை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அவரை விட்டா நம்ம நடத்துறதுக்கு யாரும் கிடையாது.
அவர் நம்மை நடத்துவதில் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை வேறு யாரிடத்திலும் கொடுத்து என் பிள்ளையை நடத்தி கொண்டு வா என்று சொல்லாமல் அவரே நடத்துகிறார். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னை நடத்துவது கர்த்தருக்கு கடினம் அல்ல. எந்தெந்த காரியத்தை நீ கடினமாய் உணர்கிறாயோ அவரால் நடத்தப்படுகிறாய். நிச்சயமாய் அதை கடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அனுதினமும் நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்டுபிடித்தவர் நீர் ஆண்டவரே. நிச்சயமா எங்களை நடத்தி செல்வீர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.